உண்மையிலேயே அன்புமணி தான் உண்மையான பாமகன்னு ஒத்துக்கிறீங்களா? தலைவருக்கான பதவி அவங்க கொடுத்த கணக்குப்படியே பார்த்தா கூட இன்னையோட முடியுது. ஆனால் மக்களுடைய கணக்கு குறிப்பாக பாமக தொண்டர்களுடைய கணக்கு வேறு மாதிரி இருக்கு. பெரிய கட்சிகளே இந்த அலையில் விஜய்ங்கிற ஒரு அலையில் அடிச்சுட்டு போகும்பொழுது நாங்களாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. 48 ஆண்டுகள் பாமக நடத்திய போராட்டத்துக்கு தீர்வு கிடைத்திருக்கிறது என்றாக சொல்கிறாங்க. ஏன் முதல்வரால் எடுக்க முடியாதா? இல்லை, அது மத்திய அரசு எடுக்குன்னு சொல்கிறாங்க. சார், பீகாரில் எடுத்துருக்காங்களே, இந்த பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவில் தெலுங்கானாவில் எடுக்கிறாங்களே. உங்களுடைய அறிக்கையில் நிறைய வந்துச்சாப்பா? அதுதான் சார் சொல்கிறேன். செலவு பண்ணுறாரா? இப்போ செலவு பண்ணாமா? அவர் என்ன ஊசி போட்ட சம்பாரிச்சாரா? ஒன்றும் கிடையாது. இல்லை வேறு எதனா வேலைக்கு போனாரா? இல்லை எதனா ஐயாவுக்கு வந்த பணம் எப்படி வந்துச்சு? டெபாசிட் கூட பல இடங்களில் போன ஒரு சூழலில் இதுக்கப்புறம் அரசியல் ரீதியான எதிர்காலம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கேள்விக்குறி இருக்கிறாங்களா? ஒரு முறையும் தேர்தல் வரும்போதும் அடுத்து நாங்கள் தான் முதல்வர், நம்ம தான் முதல்வர்னு சொல்லி தான் நாங்கள் தொண்டர்களை ஊசி பேசி நாங்கள் அரசியல் பண்ணிட்டு வரோம். கேள்வி களம். வணக்கம் நேயர்களே. இன்றைய கேள்விக்களம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக பாமக வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையினுடைய தலைவர் திரு VS கோபு அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பரபரப்பாக பேசப்பட்டது, பாமக இரண்டாக உடஞ்சிருச்சு, அன்புமணி தரப்புல ஒரு பிரிவும் மருத்துவர் ராமதாஸ் தரப்புல ஒரு பிரிவும் இயங்குறாங்க என்பது போல பரபரப்பாக பேசப்பட்டது. அது போல தான் தேர்தலையும் சந்திச்சிங்க. இப்போ பாமக உண்மையிலேயே அன்புமணி கையில் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பை மக்கள் கொடுத்துருக்குறாங்க. 4 சட்டமன்ற உறுப்பினர்களை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் எதிராக போட்டியிட்ட ஐயா ராமதாஸ் அவர்களுடைய அணியில் யாருமே வெற்றி பெறலை. இப்போ என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே அன்புமணி தான் உண்மையான பாமகன்னு ஒத்துக்கிறீங்களா? ஒரு வழக்கறிஞராக நான் அதை ஒத்துக்க முடியாதுங்க. ஏன்னா நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையத்தில் இவங்க போலியாக ஒரு கடிதம் கொடுத்துருந்தாங்க. அதாவது 2023 தான் அன்புமணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக பொறுப்பேற்றார் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் கொடுத்துருந்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பைலா படி 3 வருஷம் ஒரு பதவியில் ஒருத்தர் இருக்கலாம். அதன்படி தலைவருக்கான பதவி அவங்க கொடுத்த கணக்குப்படியே பார்த்தா கூட இன்னையோட முடியுது. அதாவது ஜூன் மாதத்தோட 2026 அவருடைய பதவி காலம் முடியுது. ஸோ அதுக்கப்புறம் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கணும், பொதுக்குழுவை கூட்டணும். பொதுக்குழுவுக்கு நிறுவனரை அழைச்சி நிறுவனனுடைய அந்த முன்னிலையில் தான் அந்த பொதுக்குழுவே நடைபெறணும். அவருடைய ஒப்புதல் தான் நடைபெறணும். அப்படி தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவங்க தான் புதிய தலைவராக வர முடியும். ஸோ அவங்களுடைய கணக்குப்படியே இது முடியுது. ஆக்சுவலி எங்களுடைய கணக்குப்படி என்னென்னா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி அவர்கள் 2022 பதவியேற்றார். அதுக்கான ஆவணங்கள் எல்லாமே இருக்குது. மீடியா எல்லாருக்குமே தெரியும். இங்கே இருக்கக்கூடிய திருவேற்காடில் இருக்கக்கூடிய GPN பேலஸில் தான் அவருடைய பதவி பிரமாணம் நடைபெற்றது. GK மணி தான் அவருக்கு தன்னுடைய பதவியை அவருக்கு கொடுத்து செங்கோலை ஒப்படைச்சு அவரை தலைவராக ஏகமனை தான் நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். அப்படி பார்க்கும்போது 2025 அவருடைய பதவி காலம் முடிவுற்றது. இருந்தாலும் கூட போலியாக தான் 2023 தான் பதவியேற்ற மாதிரி அவர் ஒரு கடிதத்தை தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்துருந்தாரு. தேர்தல் ஆணையம் அவங்ககிட்ட இருந்த ஆவணங்கள் படி அன்புமணி தான் தலைவர்னு அந்த நேரத்துக்கு சொன்னாங்க. ஸோ இப்போ 3 ஆண்டுகள் தான் பதவி காலம் அப்படின்னும் பொழுது அவங்க கொடுத்த அந்த ஆவணப்படியே பார்த்தாலும் இன்றோட அவருடைய பதவி காலம் முடிவு பெறுகிறது. இதுக்கப்புறம் பொதுக்குழுவை கூட்டி யார் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க தான் தலைவர். ஆனால் கட்சிங்கிறது நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி யாரும் பறிச்சுட்டு போக முடியாது. கட்சி இன்னும் வரைக்கும் ஐயா தான். சட்டப்படி இருக்கக்கூடிய சாதனைகளை சொல்றீங்க. சட்டப்படி யாருக்கு அதிகாரம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய கணக்கு ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் மக்களுடைய கணக்கு குறிப்பாக பாமக தொண்டர்களுடைய கணக்கு வேறு மாதிரில இருக்கு. அவங்க அங்கீகரிக்கலையே. அதாவது நீங்கள் ஒன்று பார்க்கணும். காலகாலமாக இந்த திராவிடர் கட்சிகளை சொல்லக்கூடிய அதிமுக திமுக அவங்க நாங்கள் தான் அடுத்தது ஆட்சி அமைக்க போகிறோம்னாங்க. நிறைய எக்ஸிட் போல் அவங்க தான் திமுக தான் வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. 118க்கு மேலே தொகுதி ஜெயிப்பாங்கன்னுலாம் சொன்னாங்க. ஆனால் நிலைமை என்ன ஆச்சு பாருங்கள். 59 தொகுதி திமுக ஜெயிக்குது, 47 தொகுதி அதிமுக ஜெயிக்குது. அப்பேற்பட்ட பெரிய கட்சிகளே இந்த அலையில் விஜய்ங்கிற ஒரு அலையில் அடிச்சுட்டு போகும்பொழுது நாங்களாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதுலேயும் குறிப்பாக இன்னி இருக்கக்கூடிய சூழலில் அன்புமணி ஒரு பாமக தொண்டர்களும் பெரும்பாலும் தாவேகாவுக்கு மாறிட்டாங்களா? மாறிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. வாக்குகள் பரிமாற்றம் அலைன்னு சொல்றீங்க. விஜய் அலைன்னு பல கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. அந்த அலையில பாமக தொண்டர்களும்
மாறி ஓட்டு போட்டாங்கன்னு சொல்றீங்க. நிச்சயம் போட்டிருப்பாங்க. அப்படிதான் அன்புமணி தரப்புல இருந்து 4 சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்காங்க. நிச்சயம் போட்டுப்பாங்க. அதாவது அன்புமணி நல்ல ஒரு பலமான கூட்டணியில சேர்ந்திருந்தாரு. ம். ஆனா மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து கூட்டணி அந்த அளவுக்கு பலமான இல்ல. கூட்டணினாக்கா பாஜக வந்து ஒரு இடத்துல வந்திருக்கு, பெருசா கொஞ்சம் வெற்றி பெறல. அதுதான் சார் அதிமுகவும் விஜய். வந்து சார் விஜய் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு வெற்றி பெறலையே. இன்னைக்கு முதல்வரா பொறுப்பேற்று இருக்கக்கூடிய மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒரு கிரேஸ் இருந்தது. ம். திமுக, அதிமுகன்னு மாத்தி மாத்தி ஓட்டு போட்ட மக்களுக்கு ஒரு சலிப்பு இருந்தது. இது புதுசா யாராவது வருவாங்களான்னு எதிர்பார்த்த நேரத்துல மக்கள் எல்லாமே வந்து ஒரு அலை மாதிரி விஜய் பக்கம் இல்ல, வீசுச்சு. இப்ப நீங்க சொல்றத எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ஆ, மருத்துவர் அன்புமணி அவர்கள் ஆதரவாக 4 பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க வந்து பாமக தொண்டர்கள் போட்டு போட்டு வெற்றி பெறல. கூட்டணி அதிமுக, நிச்சயம், பாஜக கூட்டணியோட ஓட்டுனால தான் வெற்றி நிச்சயம். பெற்றிருக்காங்க. அதுக்கு ரீசனும் இருக்குங்க. ம். வன்னியர்களுக்கு 10.5 இடஒதுக்கீட்ட வந்து எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்துல தான் வந்து அவரு ஒரு சட்டமா கொண்டு வந்து அத நிறைவேத்துறதுக்கு முயற்சி செஞ்சாரு. அதுக்கடுத்தது திமுக ஆட்சி காலத்துல அது நிறைவேறாம போச்சு. திமுகவுல நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே அத நிறைவேத்துவோம்னு சொன்னாங்க. ஆனா 5 வருஷத்துல அவங்க அதுக்கான முயற்சி எதுவுமே பண்ணல. கோர்ட்டு ஈவன் அ ஹைகோர்ட் சொல்லியிருக்கு, சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருக்கு. நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்க குடுக்கறத நாங்க தடுக்க முடியாது. ஆனா டேட்டாவ சீக்கிரம் நீங்க கலெக்ட் பண்ணுங்கன்ற மாரி சொன்னாங்க. இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு பத்தி பேசியிருக்காரு. வரவேற்கத்தக்க விஷயம். இது திமுக ஆட்சி காலத்துல செஞ்சிருந்தா வன்னியர்களுக்கான அந்த இடஒதுக்கீடு கிடைச்சிருக்கும். அது ம். கிடைக்காதனால இதுல வன்னியருடைய வெறுப்பு என்பது திமுக மேல இருந்தது. ம். எடப்பாடிக்கு வந்து அந்த 10.5 ஆக்டா கொண்டு வந்ததுனால வன்னியர்கள் மத்தியில எடப்பாடிக்கு ஒரு நல்ல நேம் இருந்தது. ஆனா அதுதான் இல்ல அன்புமணிக்கு போன தேர்தல்ல வந்து எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கலையே. எங்க அந்த ஜெயிக்கலன்னு சொல்லுங்க. இடஒதுக்கீடு அறிவிப்ப வந்து சொன்னாரு 10.5 விழுக்காடு. ஆனா வந்து நீங்க கணக்கெடுத்து அப்படி பார்த்தீங்கன்னா தேர்தல் சமயத்துல தான் அறிவிப்பு வந்துச்சு. நீங்க கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா தேர்தலை மையப்படுத்தி அந்த அதுதான் அறிவிப்பு சார். வரும்னு சொன்னாங்க. ஆனா வெற்றி பெற இல்ல முடியலையே. வன்னியர்கள் அதிகமா நிறைஞ்சிருக்கக்கூடிய வட மற்றும் மேற்கு மாவட்டங்கள்ல அதிகமா யார் ஜெயிச்சாங்கன்னு பார்த்தா அதிமுக தான் ஜெயிச்சிருக்கு. நீங்க ம். அப்படிதான் பார்க்கணும். முதலமைச்சரா உட்கார முடியல அப்படின்னு நீங்க சொல்றீங்களே தவிர, நான் என்ன சொல்றேன்னா, அதிகப்படியான தொகுதிகள் வன்னியர்கள் நிறைந்த தொகுதிகள் எடப்பாடி ஜெயிச்சாரு. அதிமுக ஜெயிச்சது. அதற்கு ம். காரணம் அவர் கொடுத்த அந்த 10.5 இடஒதுக்கீடு சட்டம் தான் அப்படின்னு சொல்றோம். இது அன்புமணிக்காக விழுந்த ஓட்டு கிடையாது. எடப்பாடிக்காக வன்னியர்கள் வந்து அவர் மேல வச்சிருந்த மதிப்பினால அந்த ஓட்டு அங்க கன்வே ஆச்சே தவிர, மத்தபடி நீங்க இப்ப இந்த அலைய கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, வட மாவட்டத்துல முதல்வர் விஜயினுடைய தவேக கட்சி அதிகமா வெற்றி பெறல. ம். காரணம் இன்னமும் அந்த வன்னியர் இடஒதுக்கீடு விஷயத்துல எடப்பாடி செஞ்ச அந்த ஒரு பெரிய உதவி அப்படின்னா ஒரு வாய்ப்பு வன்னிய மக்களுக்கு குடுத்தாரு அப்படின்றதுனால, அவர் மேல அந்த வன்னியர் மக்கள் ஒரு மதிப்பு வச்சிருக்காங்க. அதுக்கான ஓட்டா தான் அது மாறியிருக்கு. இந்த முறையும் அதுதான் நடந்திருக்கு. ம். ம். விஜய்க்கு எங்கேயும் ஓட்டு விழல வட மாவட்டத்துல. இப்ப சி.வி. சண்முகம் போன்றவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்குறாங்க. நீங்க சொல்றீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல வந்து வன்னியர்கள் வந்து ஒரு அன்பு வச்சிருக்காங்க. நம்மளுக்கு வந்து இடஒதுக்கீடுலாம் பண்ணி குடுத்தாரு அப்படின்ட்டு. இப்ப இந்த மோதல் என்பது வன்னியர்கள் மத்தியில வந்து எப்படி ஒரு நிலைமை உருவாக்கும்? சி.வி. சண்முகம் போன்றவர்களுக்கு ஆதரவாக தேர்தல்ல மீண்டும் வந்து தேர்தல் வந்துச்சுனாக்கா வாக்களிப்பாங்களா? இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு தான் வாக்களிப்பாங்களா? நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அல்லது ஓட்டு பிரியுமா? கடந்த முறை தாவேகாவுக்கான ஒரு ஆதரவா மாறுமா? கடந்த முறை சி.வி. சண்முகம் அவர்கள் வந்து தேர்தல்ல நின்னு வாங்கின ஓட்ட விட, இந்த முறை இடைத்தேர்தல் ஒண்ணு வந்து அவரு நிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்ததுன்னா, நிச்சயம் அவருக்கு ஓட்டு அந்த அளவுக்கு வராது. ம். குறைய தான் செய்யும். ஏன்னா, அ இவரு சி.வி. சண்முகத்து மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த பகுதி மக்கள்கிட்ட. இருந்தாலும் கூட எடப்பாடி அங்க இருக்கிறாருன்னா தான் அது வந்து ப்ளஸ்ஸா மாறுமே தவிர, எடப்பாடிய எதிர்த்து இவரு அங்க பண்றாருங்கும்போது, சுயநலமா தான் மக்கள் பார்ப்பாங்க. ம். இவரு என்ன இல்ல, இவரு ராஜ்யசபா எம்பியா இருந்தாரு, எம்எல்ஏவா இருந்தாரு, அமைச்சரா இருந்தாரு, இவ்வளவு தூரம் சம்பாதிச்சிருக்காரு, செல்வாக்கா இருக்காரு. இவருக்கு என்ன குறைச்சல்? எதுக்கு இப்ப கட்சி விட்டு கட்சி போறாரு? இப்ப இன்னொரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாருன்னு சொல்லிட்டு, ஜெயலலிதா, எம்ஜிஆர் அவர்களை ஏத்துக்கிட்ட அந்த தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள் நிச்சயம் அவர் மேல வெறுப்பு காட்ட செய்வாங்க. அது ஓட்டு அவருக்கு குறைய தான் செய்யும். இப்ப சமூக நீதி கணக்காய்வு அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. தமிழக அரசு வெளியிட்டிருக்கு. இதற்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க அன்புமணி தரப்புல. சௌமியா அன்புமணி அவர்கள் கூட நேரடியாக முதலமைச்சரை சந்திச்சிருக்காங்க. நன்றி தெரிவிச்சிருக்காங்க. ஆனா ஐயா தரப்புலேருந்து எந்த வித அறிக்கையும் வந்ததா தெரியலையே. ஒரு ஆதரவாகவோ அப்படி அல்லது ஆஹா. அரசுக்கு ஆதரவான ஒரு இல்ல. நீங்க கருத்து நீங்க சொல்லலையே. அத பார்க்கலன்னு அர்த்தம். எங்க ஐயா அறிக்கை குடுத்திருக்காங்க. இந்த ம். சாதிவாரி கணக்கெடுப்புக்காக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் இப்படி ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு இல்ல அது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். சாதிவாரி கணக்கெடுப்புக்கு பிறகு வரக்கூடிய கணக்காய்வு. ஆ அப்படிதான் இல்ல, சொல்றாங்க. இல்ல. அதுதான் சொல்றேன். இந்த முன்னெடுப்ப கூட திமுகவோ, அதிமுகவோ அவங்களுடைய ஆட்சி காலத்துல அத பண்ணல.
ம். இது வந்து நீங்க சொல்ற மாரி இவர் சொல்றது வந்து மத்திய அரசு எடுத்ததுக்கு பிறகு இவங்க வந்து அது ஒரு கணக்காய்வு பண்ணுவோன்னு அப்படின்ற மாரி சொல்றாங்க. ம். மத்திய அரசு இப்ப சொல்லலைங்க. 1 வருஷத்துக்கு கரெக்ட்டா இந்த இதே ஜூன் மாசம்னு நெனைக்கிறேன். 1 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. ம். கேஸ்ட் வைஸ் சென்சஸ் எடுக்க போறோம்னு. அது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 எடுக்கும்பொழுது, ம். இந்த சாதி ரீதியான கணக்கெடுப்பையும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி 1 வருஷத்துக்கு முன்னாடியே மத்திய அரசு சொல்லியிருக்கு. பாஜக ம். அரசு சொல்லியிருக்கு. அதுக்கு மீடியாவுல பெருசா இல்ல தெரியல. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு வலியுறுத்துறாங்க. ராகுல் காந்தி போன்றவர்கள் வந்து வலியுறுத்துறாங்க. இல்ல சொல்லியிருக்காங்க. ம். நோட்டிஃபிகேஷனே வந்திருக்கு. ஜூன் மாசம் 2025ன்னு நெனைக்கிறேன். 25ல ம். ஜூன் மாசத்துல மத்திய அரசு நோட்டிஃபிகேஷன் மக்கள் குடுத்துருக்காங்க. தொகை கணக்கெடுப்போட சேர்த்து சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்போம். நடத்துன்னு மத்திய அரசு நோட்டிஃபிகேஷன் குடுத்துருக்கு. இது மீடியாவுல வெளியில வரல. அவ்வளவா தெரியப்படுத்தல. ஏன்னா நம்ம நாட்டு மக்கள் தான் இங்க அரசியல வேற மாரி கொண்டு போறாங்கல்ல. இவங்களுக்கு ம். அந்த மாரி ஒரு தொலைநோக்கு சிந்தனை, இந்த 69% இடஒதுக்கீடு இன்னைக்கு தொத்திக்கிட்டு இருக்கு. சரியான புள்ளிவிவரம் குடுக்கலன்னா உச்சநீதிமன்றத்தால அது வந்து தள்ளுபடி செய்யப்படலாம். அது நீக்கப்படலான்ற ஒரு அந்த ஒரு எண்ணங்கிறது மக்களுக்கு விழிப்புணர்வு கிடையாது. ம். அதனால அத பத்தி ஆனா இங்க யாரும் பெருசா பேசிக்கல. 69% இடஒதுக்கீடு பாதுகாக்கப்படும் அப்படின்ட்டு முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த எப்படி அறிக்கையில பாதுகாக்கப்படும்? ஆளுநர் உரையில அறிவிச்சிருக்காங்க. இப்ப கணக்காய்வு எடுக்க போறாங்க அப்படின்ற ம். மாரி சொல்றாங்க. இப்ப அன்புமணி அவர்களாகட்டும், சௌமியா அன்புமணி அவர்களாகட்டும் 48 ஆண்டுகள் வந்து பாமக நடத்திய போராட்டத்திற்கு தீர்வு கிடைத்திருக்கிறது என்பதாக சொல்றாங்க. அது போதுமானதா இருக்குதா? 48 ஆண்டுகளுக்கு பாமக போராட்டத்துக்கு இது இல்ல, இல்ல. போதுமானதா? இல்ல, இல்ல. எங்க ஐயா வந்து கட்சி ஆரம்பிச்ச நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 1980ல வன்னியர் சங்கம் கட்டமைச்சாங்க. ம். அந்த வன்னியர் சங்கத்தினுடைய பிரதான கோரிக்கை அங்க எது இருக்குன்னா, அனைத்து சமூகத்திற்கும் உரிய பிரதிநிதித்துவம். ம். மக்கள் தொகை அடிப்படையில குடுக்கணும் அப்படின்றது தான் அதுல இருக்கும். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணுங்கிறது அதுல இருக்கும். நீங்க இப்ப போயிட்டு எடுத்து பார்த்தா கூட தெரியும். 1980ல ஆரம்பிச்சு இன்ன வரைக்கும் மருத்துவர் ஐயா வந்து அதுக்காக போராடிட்டு இருக்காரு. இதுக்காக நாங்கலாம் வந்து எத்தனையோ போராட்டத்த நடத்தியிருக்கிறோம். இதே தலைநகரத்துல நடத்தியிருக்கிறோம். அ முன்னாள் முதல்வரு, இல்ல அதுக்கு சிறைக்கு முன்னாடி போயிருக்கீங்க. எல்லாரும் ஆமா. பல இது தியாகங்கள் எல்லாருக்கும் நாங்க பண்ணியிருக்கீங்க. கோரிக்கையில கடிதமும் இல்ல அது குடுத்துருக்கிறோம். அந்த கோரிக்கை இது இன்னும் போராட்டத்துக்கு தீர்வா நிறைவேறல. இருக்குமா இது? இல்ல, இல்ல நிறைவேறல. ம். எங்களுக்கு அதுல திருப்தியும் கிடையாது. இப்போ கூட முதல்வர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா, அ ஒரு 1 வருடத்துக்குள்ள இத நாங்க எடுத்து முடிப்போம்னு ஒரு இலக்கு நிர்ணயிச்சுலாம் அவங்க சொல்லல. ம். இல்ல 2 இல்ல ஆண்டுக்குள்ள அது நாங்க இத எடுத்து சாதிவாரி முடிப்போம். கணக்கெடுப்பு எடுத்து முடிச்ச பிறகு தான் இத பண்ண முடியும். இப்ப ஒன்றிய அரசு வந்து சார் எடுத்து முடிக்கணும் முதல்ல. சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் முதல்வரால எடுக்க முடியாதா? ம். இல்ல அது வந்து மத்திய அரசு எடுக்கணும்னு சார் சொல்றாங்களே. பீகார்ல எடுத்திருக்காங்களே! இந்த பக்கத்துல இருக்கிற ஆந்திராவுல, தெலுங்கானாவுல எடுக்குறாங்களே! ஏன் ம். தமிழ்நாட்டுல எடுக்க முடியாது? நீங்க ஏன் மத்திய அரசு எடுத்தா நாங்க அப்புறம் கணக்காய்வு பண்ணணும்னு ஏன் சொல்றீங்க? உண்மையிலே 69% இடஒதுக்கீடு பாதுகாக்கக்கூடிய எண்ணம் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு இருந்தா, ம். நான் சொல்றேன், நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு இத்தன ஆண்டுகளுக்குள் அல்லது இத்தன மாதத்திற்குள் நாங்க எடுத்து காட்டுவோம்னு நீங்க உத்தரவாதம் குடுங்க. சட்டசபையில திங்கட்கிழமை நடக்க போகுது. இல்ல அத அப்படின்னு இல்ல குடு. அத வந்து நேரடியா வலியுறுத்தாம, திரு அன்புமணி அவர்கள் வந்து பாராட்டி பேசுறாரு. சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து பாராட்டி பேசுறாங்க. தீர்வு கிடைச்சிருச்சு. மிக முக்கியமான அறிவிப்பு சார் அப்படிலாம் அது சொல்றாங்க. வேடிக்கையான ஒரு விளம்பரம் சார் அது. யாருக்கு? அன்புமணி அவர்களுக்கா? அன்புமணி வந்து வேடிக்கையான விளம்பரம் தேடிக்கிறாருன்னு தான் நான் சொல்லுவேன். ம். ஏன்னா, இதுக்காக போராடினவரு ஐயா. உண்மையிலேயே அவரு சந்தோஷப்படணும்னா, ஐயா தான் சந்தோஷப்படணும் இந்த விஷயத்துக்கு. ம். ஆனா, சந்தோஷப்படக்கூடிய அளவுல இங்க வந்து எதுவும் பெருசா நடந்ததில்ல. ஒரு இது சட்டமன்றத்தில தெரிவிச்சிருக்காங்க அவ்வளோதான். ம். இன்னும் அதுக்காக ஒரு ஜிஓ பாஸ் பண்ணல. அதுக்கான கட்டமைப்பு என்ன தெரியல. யார போட போறாங்கன்னு தெரியல. என்ன ஏற்பாடு இல்ல அது பண்ணியிருக்காங்கன்னு அடுத்தடுத்து தெரியல. பண்ணுவாங்கல்ல. இப்ப சொ அறிவிப்பு வந்து சட்டமன்றத்துல குடுத்துருக்காங்க. சார் இப்பதான் 1 அடுத்தடுத்து மாசம் சார் தான் அடுத்தடுத்துனா நிறைவடைச்சிருக்கு. என்ன பொறுத்தவரை என்னன்னா, அடுத்தடுத்துனா ம். அடுத்தடுத்துனா எத்தன வருஷம்? எத்தன மாசம்? ஏதாவது ஒரு இப்பதானே இலக்கு வந்து இப்பதானே இருக்கணும்ல. ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்காங்க. சார் ஆட்சி பொறுப்பு தான். நீ முதல்வர் ஒரு பிளான் இருக்குன்னா, நீங்க பிளான எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு இலக்கு ஒண்ணு இருக்கணும்ல. ம். அப்பதானே ஒரு நம்பிக்கை வரும். நீங்க எதுவும் வந்து நாங்க எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அத உடனே இவரு வந்து இது எங்களுக்கு கிடைச்ச வெற்றி, எங்களுக்கு கிடைச்ச வெற்றின்னு சொல்லிட்டு அவங்க புலகாங்கிதம் அடையறாங்க. நாங்க அப்படி அடையல. நாங்க வந்து நிறைகுடமா நாங்க இருக்கிறோம். ஏன்னா, க 1980லேருந்து போராடிட்டு வராரு எங்க ஐயா. நாங்க எங்கள மாரி தொண்டர்கள் வந்து ஐயா கூட பயணிச்சு இத்தன வருஷமா கிட்டத்தட்ட நானும் ஒரு 35 வருஷமா அந்த இயக்கத்துல இருக்கேன். நானும் பல போராட்டத்துல ஐயாவோட கலந்துருக்கேன். மருத்துவர் அன்புமணியோட கலந்துருக்கிறேன். ம். எவ்வளோ விஷயம் நடந்திருக்குது. இதுல வந்து எங்களுக்கு திருப்தி இல்லன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு இடஒதுக்கீடு 10.5 குடுத்ததையே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயி நீக்கிரவு செய்யணும்னு சொல்லக்கூடிய இந்த சமூகத்துல, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துருவாங்க அப்படின்றத நானு நம்புறதுக்கு இங்க இல்ல. ம். நீங்க இலக்கு நிர்ணயிச்சு சொன்னீங்கன்னா நான் நம்புறேன். ஒன்றிய அரசோட அறிவிப்பே நீங்க நம்பல. சார் மத்திய அரசினுடைய அறிவிப்பையும் நாங்க நம்பல. ம். மாநில அரசினுடைய அறிவிப்பையும் நம்பல. ஏன்னா, நீங்க ஒரு இலக்கு நிர்ணயிச்சு சொன்னீங்கன்னா, நாங்க ஓரளவுக்கு அத நம்புறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்.
நீங்க இன்னைக்கு இப்ப சொல்ற முதல்வர் ஜோசப் விஜய் கூட ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்துல நிறைய சொன்னாரு, நிறைய திட்டங்களை அறிவிச்சாரு. இதெல்லாம் நான் வந்த உடனே செயல்படுத்துவேன்னு சொன்னாரு. வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து வெள்ளை அறிக்கை வெளியிடுறாங்க, எனக்கு அவகாசம் வேணுங்கிறாங்க. ம். இதெல்லாம் முன்னுக்கு பின் முரணா இருக்குது. முடியாதுன்றத இல்ல வந்து அவகாசம் வேணும் தானே. 5 ஆண்டுகள் ஆட்சி இருக்குல்ல. சார் அவகாசம் வேணும் தானே. முதல்ல இல்ல இல்ல திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இப்ப வெள்ளை நான் அறிக்கை கேட்கிறேன் வெளியிட்டாங்க. சார், நான் கேட்கிறேன். மது ஒழிப்பு ஒரு பிரதான கொள்கை, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை. ம். நாங்க சொன்னோம், எங்களை ஆட்சியில் அமர வச்சா முதல் கையெழுத்து நாங்க பூரண மதுவிலக்கை நாங்க பண்ணுவோம்னு சொன்னோம். மக்கள் எங்களை ஆதரிக்கல. விஜய் ஆதரிச்சிருக்காங்க. விஜய் ஒரு கையெழுத்துல போட்டுமே முதல் நாள்ல அந்த கையெழுத்து வந்தோடனே ஏன் எழுத்து போடக்கூடாது? கடைகளை மூட உத்தரவிட்டிருக்காருல்ல. சார் ஓடாத கடையை மூடுறதுக்கு பேரு மூடுனதா நம்ம எடுத்துக்க முடியாது சார். ம். சரியான வருமானம் இல்லாத கடையை கணக்கு அமைச்சு மூடுவாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாத, ஒரு வழக்கறிஞருக்கு எனக்கு தெரியாது. எத்தனை கேஸ் நாங்க பார்த்திருக்கோம். எத்தனை இல்ல கேஸ் மூடு அவங்க என்ன இந்த சொல்றாங்க, ஹைகோர்ட் எதிர ஒரு இல்ல கேஸ் இல்ல கடை இருக்கு. பள்ளிகள் வழிபாட்டு தலங்களுக்கு அருகமா இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூடுவோம்னு சொல்லியிருக்காங்க. பொதுமக்கள் வந்து அதுக்கு வந்து வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. நான் கேட்கிறேன், இது ரூல்ஸே இருக்கு. ம். நீங்க மதுவிலக்கு சட்டத்துல வந்து இது தெளிவா இருக்கு. பள்ளி கல்லூரிகளுக்கு இடையே 50 மீட்டர் இடைவெளியில் நீ மதுக்கடை வைக்கக்கூடாது, அதுக்கப்புறம் தான் நீங்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ம். நெடுஞ்சாலை ஓரத்தில் 500 மீட்டருக்கு அப்பால தான் வைக்கணும்னு இருக்கு. இன்னைக்கு எல்லாரையும் வச்சிருவீங்க, அதுக்கப்புறம் இதை வந்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க இதை கடையை அப்புறப்படுத்துறதுக்கு நான் இத்தனை கடையை 3 கணக்கு காமிக்கிறதுக்கு இதை பண்ணுவீங்க. இதெல்லாம் வந்து கண் துடைப்பு சார். முழு மதுவிலக்கு தான் நீங்க வலியுறுத்துவீங்க தெரியும் எனக்கு. ஆமா. ஆனா தொடர்ச்சியாக வந்து ஒரு முதல் கட்டமாக ஒரு சில முயற்சிகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாடத்தை அவங்க தெரிவிக்கிறாங்க. இந்த இப்ப என்ன சார் நான் சொல்றது பள்ளி கல்லூரியில இருக்கக்கூடிய, அதாவது அருகில் இருக்கக்கூடிய கடையை எடுத்து நீங்க சொல்றதை விட, ம். நல்லா ஓடிட்டு இருந்த கடை, இது லாபம் உள்ள கடை, இந்த கடையை நான் தூக்கணும், நீங்க லிஸ்ட் கொடுங்க, பட்டியல் போடுங்க, ம். நாங்க பாராட்டுறோம். அதை நீ வலியுறுத்துறீங்க இல்லையா? ஆ. முழுமையான ஒரு மதுவிலக்கு கொண்டு வரணும், ஆ. அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் வலியுறுத்துறீங்க. அப்ப நீங்க வருமானத்தை தான் பிரதானமா பாக்குறீங்க. ம். ஓடாத கடையை நீங்க மூடி கணக்காமிக்கிறீங்க தவிர, நல்ல வருவாய் உள்ள இந்த கடையை நாங்க இத்தனை கடையை மூடணும்னு சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். உங்களுக்கு வந்து வருவாயில நோக்கம் கிடையாது, மக்களுடைய நலனில் தான் நோக்கம் இருக்குதுன்னு நாங்க ஏத்துக்கிறோம். சரி. இப்ப இது வரைக்குமே நாங்க வந்து விமர்சனம் பண்ணல. ம். தாவேக ஆட்சியை நாங்க விமர்சனம் பண்ணல. ஏன்னா எல்லாமே புதுமுகங்கள். புதுமுகங்கள்னும் போது அவங்களுக்கு சரியான அனுபவம் இல்லாம இருக்கும். ஸோ அதனால எடுத்த உடனே அவங்ககிட்ட நம்ம எல்லாத்தையும் எதிர்பார்க்க முடியாது. அதனால நாங்க எங்க ஐயா வந்து பக்குவப்பட்டவர்ன்றதுனால இன்ன வரைக்கும் தாவேக அரசை நாங்க விமர்சனம் பண்ணல. 40 நாள் ஆயிருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அவகாசம் நாங்க கொடுக்க தயாரா இருக்கிறோம். ஏன்னா மக்கள் வந்து இன்னைக்கு இளைஞர்களை எதிர்பார்த்து வாக்களிச்சிருக்காங்க. சட்டசபைக்குள்ள பெரும்பான்மையா இளைஞர்கள் தான் இருக்காங்க. ம். அவங்ககிட்ட துடிப்பு இருக்கு. முந்தைய தலைமுறையை விட நல்ல ஒரு விஷயத்தை பத்தின அறிவும் அதிகமா இருக்கு. ம். ஆனா அனுபவம் இல்ல. ஸோ அந்த அனுபவம் இல்லாததுக்காக நம்ம கொஞ்சம் அவகாசம் கொடுக்கலாம். தப்பு கிடையாது. சரிங்க. இப்ப தேர்தலுக்கு முன்பாகவே வந்து என்னன்னா, விஜய் அவர்களுடைய கட்சி துவங்கிய பிறகு தாவேகாவோடு கூட்டணி அமைப்பதற்கு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் முயற்சித்தாது, விரும்பினாரு அப்படின்னு செய்தி வந்துச்சு. அது உண்மையா அது? உண்மைதான். அது மறுக்க இல்ல. ஏன்னா எங்களுடைய இலக்கு என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அங்கீகாரம் இழந்து போயிருக்கு. ம். மருத்துவர் அன்புமணி கிட்ட பதவி கொடுத்து, அந்த 3 ஆண்டு காலத்துல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அங்கீகாரம், இத்தனை வருடம் ஆண்டு காலமாக இருந்த அங்கீகாரம் எழுந்து நிற்கிறதுனால, எங்களுக்கு வந்து எப்படியாவது மறுபடியும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அந்த அங்கீகாரத்தோட கொண்டு வந்து நிறுத்தணும். அதுக்கு ஒரு நல்ல கூட்டணி அமைக்கணும்னு ஐயா எதிர்பார்த்தது உண்மைதான். அது ஐயா வந்து திமுகவா இல்ல அதிமுகவோ எந்த கட்சி பலமான கட்சி அது கூட கூட்டணி இருக்கலாம்னு எதிர்பார்த்தாரு. தாவேகா கூடயும் எதிர்பார்த்தது உண்மைதான். ம். அது சில காரணங்களால் தள்ளி போயிடுச்சு, அவ்வளவுதான். என்ன காரணமா சொல்ல முடியுமா? அது ஏன் தாவேகாவோட ஏன் கூட்டணி அமைக்கல? கூட்டணி அமைச்சிருந்தா வந்து நீங்க சொன்ன மாதிரி இன்னும் பலமாக வந்து மருத்துவ ஐயாவுடைய அணி வந்து வலுப்பட்டிருக்கும் இல்லையா? தாவேகாவோட கூட்டணி அமைக்காததுக்கு ரீசன் இருக்கு. என்னன்னா ராமதாஸ் புதுசா அவருடைய அணி. புதுசா அவங்க வந்து தேர்தல் காலத்துல இறங்குறாங்க. எந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு தெரியாதுன்ற ஒரு குழப்பத்துல எல்லாருமே இருந்தாங்க. இது பாமக மட்டும் இல்ல, எல்லா கட்சியுமே இருந்தது. அதில் ஐயா தெளிவாக இருந்தார். சரி, கடந்த காலங்களில் நிறைய விமர்சனம் வச்சுருக்காரு. நடிகர்கள் நாடாள வரக்கூடாது, அவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும், இங்கே அரசியல்வாதி நிறைய பேர் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்கன்றதெல்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ அதில் கொஞ்சம் உறுத்தல் மேபி ஐயாவுக்கு இருந்திருக்கலாம். இருந்தாலும் கூட விஜய் மேலே அவர் ஒரு நம்பிக்கை வச்சார். ம். ஏன்னா இவர் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் வரலனாலும் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் வெற்றி பெற முடியும். பின் அடுத்த கட்டத்திலேயே இவர் வந்து முதலமைச்சராக உட்காரக்கூடிய ஒரு சூழல் வரும். புதிய தலைமுறை என்னும்பொழுது நம்மளுடைய அனுபவம் அதுக்கு அவங்களுக்கு வந்து நல்லா ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு வழிகோலாக அமையும் அப்படின்றதுனால ஐயா வந்து தாவேகா கிட்ட போலான்னு ஒரு முடிவில் இருந்தாங்க. ம். ஆனால் இடையில வந்து திமுகவும் கதவு திறந்து வச்சிருக்கு, அதிமுக பிஜேபி கூட்டணி கதவு திறந்து வச்சிருக்கு. இந்த ரெண்டு திமுக எப்படி கருத்து வருது? ஏன்னா அங்கதான் வந்து திருமாவளவன் இருந்தாரு. திருமாவளவன் என்ன ஒரு உறுதியா சொன்னாரு, பாமக இருக்கிற கூட்டணி இருக்க மாட்டேன்னு சொன்னாரு. அதுதான் திருமாவளவன் உங்களுக்கு பிரச்சனை மாறிச்சுன்னு அதாவது செய்தி அதாவது வந்துச்சு. இப்ப நீங்க இப்ப நல்லா புரிஞ்சுங்க. திருமாவளவன் இருந்தாரு, திருமாவளவனை நம்புச்சு திமுக. ம். ஆனா அதே நேரத்துல பாமக வரணும்னு அவங்க எதிர்பார்த்தாங்க.
பாமக வரணும்னு எதிர்பார்க்குற திருமாவளவனுக்கு செக் ஆ வைக்கிறதுக்காக இல்ல, எதிர்பார்த்தாங்களா? இல்ல. பாமக வரணும்னு எதிர்பார்க்குற நேரத்துல, திருமாவளவன் அங்க தடை போட்டாரு. ம். பாமக உள்ள வந்தா நாங்க வெளில போகக்கூடிய சூழல் வரும் அப்படின்ற மாரி அவரு ஒரு தடை போட்டாரு. ம். இந்த தர்ம சங்கடத்துல தான் திமுக அப்படி இழுத்துட்டே இருந்தாங்க. அது இழுத்துட்டே இருக்கும்பொழுது ஒரு ஒரு பக்கம் கூட்டணி கட்சிகள் வந்து சில கட்சிகள் வந்து சேர்ந்துட்டே இருக்கு. இந்த பக்கம் அதிமுக கூட்டணியும் பலமாயிட்டே இருக்கு. ஸோ அப்ப நாங்க வந்து எந்த கூட்டணிக்கு போக முடியாத ஒரு சூழல்ல கடைசியில நிக்க நிக்க வேண்டிய ஒரு சூழல். அந்த நேரத்துல விஜய் கூட போய் பேசணும் அது சரியா இருக்காதுன்றதால நாங்க பேசல அதுக்கப்புறம். நீங்க பேசல. ஆமா. இப்போ என்னன்னா, இப்ப உள்ள அரசியல் நிலவரத்த நீங்க பார்த்திருப்பீங்க. ஆம், மருத்துவர் அன்புமணி அவர்கள் வந்து வெளிப்படையாகவே பாராட்டி பேசுறாரு. இந்த ஆட்சி ரொம்ப நல்லா இருக்கு, சிறப்பா இருக்குன்னு சொல்றாரு. சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து சந்திச்சு பேசுறாங்க, பாராட்டி பேசுறாங்க. இப்ப இவர்கள் என்ன அரசியல் விமர்சகர் என்ன சொல்றாங்கன்னாக்கா, இவர்கள் வந்து தாவேகா கூட்டணி நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்கான ஒரு முன்னோட்டம் தான் இது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படி தோணுதா உங்களுக்கு? கண்டிப்பா சார். அவங்க காரியவாதிகள், சுயநலவாதிகள், அவங்க அவங்க தேவைக்கு ஏத்த மாரி முடிவு எடுத்துக்கிறதுக்கு அவங்க விரும்புவாங்க. ம். நாங்க கொள்கை சார்ந்த இயக்கவாதிகள். நாங்க எந்த விஷயத்தையும் அலசி ஆராயாம எதையும் நாங்க மேம்போக்கா சொல்ல மாட்டோம். நாங்க வந்து ஒரு கட்சி எப்படி செயல்படுதுன்றத நல்லா ஆழ்ந்து பார்த்து, அதனுடைய ரேஷியோ எப்படி இருக்கும் இந்த 5 ஆண்டு காலத்துல ரெகனைஸ் பண்ணி தான் நாங்க ஒரு கட்சிய பாராட்டணும்னு நெனைக்கிறோம். அந்த ம். வகையில முதல்வர் விஜய்க்கும் நாங்க அவகாசம் குடுத்துருக்குறோம். அ அவங்க குடுக்கல. திமுக, அதிமுகலாம் வந்து 6 மாசம் சொன்னாங்க. நாங்க வந்து அப்படி நாங்க சொல்லல. ம். சொல்லலனாலும் நாங்க வந்து புதுமுகங்கன்றதுனால நாங்க வாட்ச் பண்றோம். ம். அவங்கள வந்து கவனிக்கிறோம். எப்படி அவங்க செயல்படுறாங்க, எதிர்க்கட்சிகள் எப்படி கையாளுறாங்க, மக்களுக்கான திட்டங்கள எப்படி செயல்படுத்துறாங்க, மக்களுக்கு செயல்படுத்தக்கூடிய அந்த திட்டங்களுக்கான நிதிய எப்படி இவங்க கையாளுறாங்க, இதெல்லாம் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். ம். பார்த்துட்டு எங்களுக்கு நிறைவா இருந்ததுன்னா நிச்சயம் பாராட்டுவோம். ஐயா மார்க் போடுவாரு, மதிப்பெண் போடுவாரு உங்களுக்கு தெரியும். ம். நிச்சயம் 5 ஆண்டு முடிவுல கேளுங்க. அப்ப வந்து ம். அந்த ஆட்சிய பத்தி நிச்சயம் நாங்க சொல்லுவோம். இல்ல நிறைய அறிக்கைகளை வந்து வெளியிடுவார். ஐயா அவங்க வந்து வெளியிடுவாரு. மக்கள் பிரச்சனையாகட்டும், அரசியல் ரீதியான பிரச்சனையா இருந்தா கூட. இப்பலாம் அதெல்லாம் காணுமே அது. இல்லைங்க. பெருசா அது அதா ஆக்டிவா இல்லாத மாரி இல்லைங்க. தோணுது. அதாவது அ மீடியாக்கள பொறுத்தமட்டுல இங்க சில விஷயங்கள் வந்து ஒரு துரதிர்ஷ்டமான விஷயம் இருக்கு. என்னன்னா, யார் செலவு பண்றாங்களோ அவங்களுடைய செய்திகள் வந்து அதிகமா வரும். செலவு பண்ணாதவங்க செய்தி அங்க இடிடிப்பு செய்யப்படும். ம். அந்த மாரி சூழல்ல இன்னைக்கு ஐயா கிட்ட இல்ல பணம் இப்ப இல்ல. இதுக்கு முன்னாடி வந்து அவங்களுடைய அறிக்கைகள் நெறைய வந்துச்சு. அததான் சார் அப்ப சொல்றேன். செலவு பண்றாரா? இப்ப இல்ல, செலவு இல்ல. ஆமா. பண்ணலையா? அப்ப செலவு பண்ணாங்க. ஆ. இப்ப செலவு பண்ற அளவுக்கு ஐயா கிட்ட பணம் இல்ல. ஏன்னா ம். மொத்தத்தையும் இன்னைக்கு வந்து யார்கிட்ட இருக்குன்னா, மருத்துவர் அன்புமணி அவர்கிட்ட இருக்கு. ஸோ அப்ப அவங்க அவரு செலவு பண்ணிட்டு இருக்காரு. அவங்க அவங்களுடைய எதிர்காலத்துக்காக எவ்வளோ வேணாலும் செலவு பண்ண தயாரா நீங்க பார்த்துருப்பீங்க. ம். கடந்த முறை வந்து தேர்தலுக்கு முன்னாடி அவங்க எத்தன நடைப்பயணம் போனாங்க, எத்தன ஊர்வலம் போனாங்க, எத்தன பொதுக்கூட்டம் போட்டாங்க. இதுக்கெல்லாம் பணம் எப்படி வந்ததுன்னு நீங்க கொஸ்டின் மார்க் போட்டீங்கன்னா அது தெரியும். ம். ஆனா எங்ககிட்ட ஒரு தெருமுனை கூட்டம் கூட போட முடியல எங்களால. மக்கள் ம். இருக்காங்க. ஆனா மக்கள போய் சந்திச்சு ஒரு தெருமுனை கூட்டம் போடுற அளவுக்கு கூட நாங்க வந்து வசதி வாய்ப்படையல. ஏன்னா நாங்க அடிப்படையில நாங்க ஒரு பாட்டாளிகள். ஏன் நீங்களும் போட்டி பொதுக்குழு நடத்துனீங்களே! பொதுக்குழுலாம் சார் கொண்டு போய் நெறைய கூட்டங்கள்லாம் நடத்துனீங்கல்ல? பொதுக்குழு நடத்துறது வேற. ம். அவர் பண்ண மாரி இந்த கிரெயின்ல வச்சு மாலை போடுறது, இந்த மாரி விளம்பரப்படுத்துறது, எல்லா டிவிலயும் வந்து நியூஸ முன்னாடி கொண்டு வரது, அந்த மாரிலாம் எங்களுக்கு முடியல. பணம் இல்ல எங்ககிட்ட. நாங்க ம். பாட்டாளிகளா இன்னமும் இருக்கிறோம். அதனால எங்களால அத செயல்படுத்த முடியல. ம். இப்ப அன்புமணி அவர்கள்ட்ட வந்து சேர்ந்த பணம் எப்படி வந்துச்சு? எல்லாம் யாரு இப்ப ஐயா கிட்ட இருந்து தாங்க போயிருக்கோம். ம். ஐயா கிட்ட இருந்த பணம் தான. அவரு என்ன ஊசி போட்டா சம்பாரிச்சாரா? ம். ஒண்ணும் கிடையாது இல்ல. இல்ல வேற எதனா வேலைக்கு போனாரா? இல்ல எதனா இல்ல ஐயாவுக்கு வேலைக்கு வந்த பணம் எப்படி வந்துச்சு? ஐயா வந்து உழைச்சாரு. நெறைய ஐயா மேல உள்ள பற்று உள்ளவங்க வந்து நன்கொடையா குடுத்தாங்க. அந்த ம். பணத்த வச்சு அவரு அத டெவலப் பண்ணி வச்சிருந்தாரு. ம். அது அது அவர்கிட்ட இருக்கு. அவரு எங்கேயும் போய் கொள்ளடிக்கல. எங்கேயும் கரப்ஷன் கேஸ்ல எதுலயும் மாட்டல. ஸோ ம். அதனால வந்து ஐயாவ வந்து மருத்துவர் அன்புமணியோட கம்பேர் பண்றதே தவறுன்னு நான் சொல்லுவேன். ம். ம். சரி இப்ப இந்த சூழல் வந்து நிலைப்பாடு வந்து கண்காணிச்சுட்டு இருக்கீங்க. ஆட்சிய வந்து நிச்சயம், கண்காணிச்சுட்டு நிச்சயம், இருக்கீங்க. நிச்சயம். நாங்க ஒரு வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தான் உங்களுடைய எங் நிலைப்பாடு வந்து எங்களுடைய கிரிட்டிசிசம் எப்பவுமே வந்து ஐயாவுடைய பாணி எப்படின்னா, ம். நல்லத செஞ்சா பாராட்டுவோம். மக்களுக்கு விரோதமா செயல்பட கண்டிப்பா நாங்க வந்து களத்துல இறங்குவோம். ம். ம். இது வீரியம்லாம் குறைஞ்சு போயிடலைங்க. ஐயா சொன்னாரு இல்லையா, 3/4 மணி நேரம் நான் நீச்சல் அடிப்பேன். என் கைய புடிச்சு பாரு அப்படின்னு சொன்னாரு. இல்ல சும்மாலாம் இல்ல. அது ம். உடல் அளவுல. ஆனா இத தாண்டி 100 மடங்கு அவர் மனதைரியம் கொண்டவரு. ஐயா. ம். ம். இல்ல அது இப்ப அது இப்ப மாரி தான் அவர் கூட இருக்கிறவங்க நாங்களும் இருப்போம். இப்ப நிர்வாகிகள் பொறுத்தவரைக்கும், ஆ அன்புமணி அவர்கள் தரப்புல போனவங்கலாம் வந்து கிட்டத்தட்ட ஆ பல நிர்வாகிகள் போயிருக்காங்க. அதே அளவுக்கு வந்து இங்கேயும் இருக்காங்க இல்லையா? ம். ஆ மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அணியிலயும் இருக்கிறாங்க. ம். ஜி.கே. மணி போன்றவர்கள்லாம் கூட இங்க இருக்கிறாங்க. இப்ப ஏதாவது சோர்ந்து இருக்கிறாங்களா? இப்ப தேர்தல்ல வந்து மிகப்பெரிய அளவுல தோல்வி, டெபாசிட் கூட பல இடங்கள்ல வந்து போன ஒரு சூழல்ல,
இதுக்கப்புறம் வந்து அரசியல் ரீதியான எதிர்காலம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கேள்விக்குறியோடு இருக்கிறாங்களா? இல்லை உங்களை போன்றவர்கள் என்ன மாதிரி மதிப்பீடு வச்சிருக்கீங்க, ஆ- திட்டம் வச்சிருக்கீங்க? 1989 கட்சி ஆரம்பிச்சாங்க சார். ம். ஒரு முறையும் தேர்தல் வரும்போதும் அடுத்து நாங்கள் தான் முதல்வர், நம்ம தான் முதல்வர்னு சொல்லி தான் நாங்கள் வந்து தொண்டர்களை உசுப்பேத்தி நாங்கள் அரசியல் பண்ணிட்டு வரோம். ம். எவ்வளவோ தோல்விகளை சந்திச்சாச்சு. எதுலேயுமே நாங்கள் சோர்ந்து போகலை. இந்த தோல்வியிலையா சோர்ந்து போயிட போகிறோம்? ம். ஒன்றும் கிடையாது. இப்போ நான் கூட மயிலம் தொகுதியில் போட்டிட்டேன் வேட்பாளராக. சுயேட்சையாக தான் போட்டிட்டேன். ஏன்னா எங்களுக்கு வந்து சின்னம் கிடைக்கல, அதனால் நான் சுயேட்சையாக போட்டிக்கிட்டேன். நான் தேர்தல் பிரச்சாரமே பண்ணலை. ம். இருந்தாலும் எனக்கும் வந்து ஒரு 539 பேர் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா, நாங்கள் போய் மக்களை சந்திக்காத போதே இந்த நிலைமை. மக்களை சந்திக்கக்கூடிய லெவல் எங்களுக்கும் கூட்டணி இருந்து, இல்லை எங்களுக்கும் செலவு பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இருந்து, மக்களை போய் சந்தித்து பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருந்ததுன்னா, நிச்சயம் இன்னமும் வட மாவட்டத்தில் எங்களுடைய வலிமையை யாராலையும் அசைச்சு பார்க்க முடியாதுன்றதை நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். ம். அதனால தான் இன்னமும் தொண்டர்கள் சோர்ந்து போகாமல் ஐயா கூட நிற்கிறாங்க. இன்னமும் வேற கட்சியை எதிர்பார்த்து போகாம இருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. மருத்துவர் ஐயா ராமதாஸ் பிடிக்கலன்னா அன்புமணி கிட்ட போவாங்க. மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய வலிமை 530 ஓட்டு தானா? சார் அப்படி கிடையாது. அதுதான் நான் சொன்னேன். அலை இப்போ வந்து ஐயாவுடைய ஓட் பேங்க் இருக்கு. அந்த ஓட் பேங்க் கூட எப்படி மாறுதுன்னா, சரி ஐயா பிரச்சாரமும் பண்ணலை, இவங்க பெருசாக அந்த அளவுக்கு இல்லை, இவங்க ஏதோ எலெக்ஷன் நிற்கிறாங்க, சரி அதுக்கு ஜெயிக்கிறவனுக்கு ஏன்னா ஓட்டு போட்டு போவோம் அப்படின்ற மனநிலை தான் இன்றைக்கி எல்லா மக்கள்கிட்டையுமே இருந்தது. அந்த மாதிரி தான் இது வந்து ஓட்டு பிரிஞ்சு போச்சு. இது தவிர இது வந்து நான் சொன்னது ஒரு சாம்பிளுக்காக சொன்னேன். நாங்கள் ஓட்டே கேட்கலனா கூட ஓட்டு போடுறதுக்கு மக்கள் இருக்காங்க ஐயாவுக்காக. இருந்தாலும் கூட இது வந்து இதுவே அடுத்த தேர்தல் வந்ததுன்னா அப்போ தெரியும் உங்களுக்கு வலிமை என்னன்னு. ஐயா இந்த தேர்தல் எங்கேயுமே பிரச்சாரத்துக்கு போகலை. ஒரே ஒரு தொகுதிக்கு போனார், சேலம் மேற்குக்கு மட்டும் போனார். மற்றது அவர் உடல்நிலை காரணத்தினால அவர் அதோட நின்றுட்டார். வேறு தொகுதிக்கு போயிருந்தால் இதனுடைய சுச்சுவேஷன் இன்னும் வேறு மாதிரி மாறி இருக்கும். சரி, இப்போ 3 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க. இப்போ இதன் பிறகு வந்து கட்சி வந்து முழுக்க மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கட்டுப்பாட்டில் வந்துருமா? புதிய தலைவர் வந்து அவரு தான் அறிவிப்பாரா? நிச்சயம் என்ன மாதிரி மாற்றம் வரும்? நிச்சயம் வரும். அதாவது வந்து அப்போ வெற்றி பெற்ற 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் எப்படி இப்போ இந்த கட்சியோட கட்டுப்பாட்டில் வர முடியுமா? இல்லை அவங்களுக்கு தேர்தல் வெற்றி செல்லுமா? இல்லை எப்படி இது மாதிரி ஒரு குழப்பமான சூழல் இருக்கு? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தானே அவங்க. ஐயா கிட்ட தான் கட்சி இருக்குது. ஐயா தான் ஃபவுண்டரு. ஐயா உயிரோட இருக்கிற வரைக்கும் அவர் தான் அதை முடிவெடுக்க போறாரு. அவருக்கு எதிரான அணி வேணாம் அப்படின்னா பாமகவில் மருத்துவர் ஐயா தலைமையிலான பாமகவில் எங்களுக்கு இருக்க விருப்பம் இல்லை அப்படின்னா, அந்த 4 எம்எல்ஏக்களும் கட்சி விட்டு கட்சி தாவனாங்கன்னா நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வேலையை நாங்கள் தொடங்குவோம். அவங்க வந்து பாமக சட்டமன்ற உறுப்பினர்ன்ற லெவலில் வந்துட்டு இன்னைக்கு வேற ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவித்தாங்கன்னா நிச்சயம் அவங்க கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழே நாங்கள் நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்கள் புகார் கொடுப்போம். அதை அவங்க பதவி இழக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். ஆக பாமகவுக்கு புதிய தலைவர் வந்து நியமிக்கப்பட போறாரு. ஆமாம், அது கண்டிப்பாக அன்புமணியாக இருக்காது. அது அன்புமணியாக கூட இருக்கலாம். இது ஏன்னா பாமக வந்து ஒரு ஜனநாயக கட்சி. பொதுக்குழுல யார் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்களாம் நாங்கள் ஏற்றுக்குப்போம். அந்த வகையில் இப்போ ஏன் அன்புமணி அவர்களை எதிர்த்துனா, உங்களுடைய பதவிக்காலம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சதை நீங்கள் தார்மீக பொறுப்பேற்று உங்களுடைய பதவியை நீங்கள் ராஜினாமா பண்ணணும். அடுத்து பொதுக்குழு நடத்துறதுக்கான வேலையை பண்ணியிருக்கணுமே தவிர, நீங்கள் அதை விட்டுட்டு மருத்துவர் ஐயாவையும் மருத்துவர் ஐயாவுடைய இருக்கிற ஆட்கள் எல்லாரையும் ஒதுக்கி விட்டுட்டு உங்களுக்கு ஜால்ரா போடக்கூடிய அந்த சுயநலதிகளை வச்சுக்கிட்டு ஒரு பொதுக்குழு, ஒரு செயற்குழுன்னு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு நீங்கள் பண்ணுற அரசியல் எங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா நாங்கள் கொள்கை சார்ந்து வந்தோம், ஐயாவுடைய பாதையை பின்பற்றி வந்தோம். அதனால எங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணுற வேலை பிடிக்கல. அதனால உங்கள் கூட எங்களால் பயணிக்க முடியல. நீங்கள் இன்றைக்கி கூட ஐயாவை ஏற்றுக்கிட்டு பாமகனுடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டு பாமகவோடு ஒன்றி நீங்கள் வந்து பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்ததுன்னா, பொதுக்குழுவில் மக்கள் வந்து பாமக தொண்டர்கள் உங்களை ஏற்றுக்கிட்டாங்கன்னா நாங்கள் தலைவராக ஏற்றுக்கிறதுக்கு எங்களுக்கு ஆட்சேபனை கிடையாது. சரி சரி. அதை விட்டு பாமக உடைக்கிற வேலையை நீங்கள் பண்ணீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு மடியில் கனத்தை வச்சுக்கிட்டு வழியில் போகிற இடத்துலாம் பயத்தை வச்சுக்கிட்டு இதனால் பாமக துண்டாடிட்டு நீங்கள் சுயலாபம் அடையணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயம் அடிமட்ட தொண்டனாகிய ஐயாவை பின்பற்றக்கூடிய என் போன்றவர்கள் எதிர்த்து தான் நிற்பார்கள். நல்ல சார், கலந்து கொண்டு பல்வேறு தகவல் சொன்னீங்க. வசந்தொலி கிடைச்சார். நன்றி நன்றி நன்றி. கேள்வி களம்.